வார்த்தைக்கு செல்லுவோம். திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, சத்திய ஆவியானவரே, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் கண்களை பிரகாசமாக்கும். உம்மை இன்னாரென்று அறிந்து கொள்ளும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை நீர் எங்களுக்கு தர வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு சீசருடைய மனதை திறந்து விட்டீரே, வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி. இன்றைக்கும் கூட கர்த்தாவே, வேத வாக்கியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி, வேத வாக்கியங்கள் மூலமாக நீர் கல்வாரி சிலுவையில் என்ன செய்து முடித்தீர் என்பதை கர்த்தாவே நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுடைய மனதை திறந்தருளும். அவ்விதமாய் செய்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். யாருடைய பரிபூரணத்தினாலே? அவருடைய பரிபூரணத்தினாலே, இயேசு கிறிஸ்துவினுடைய பரிபூரணத்தினாலே நாம் எதை பெற்றோம்? கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எல்லாம் சொல்லுங்க, கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எல்லா கரங்களும் இது சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவின் பரிபூரணத்தினாலே நான் கிருபையின் மேல் கிருபை பெற்றேன். ஆமென். சரி, கிருபை என்றால் என்ன? கிருபை என்பது என்ன? தேவன் மனிதனுக்கு கொடுக்கிற ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலனாகும். தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலனாகும். தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி, ஒரு ஆற்றல், ஒரு அபிஷேகம், ஒரு ஆசீர்வாதம் என்று அர்த்தம். இப்படியெல்லாம் அதை சொல்லலாம். எனவே இந்த பூமியில் வெற்றியாய் வாழ்வதற்கு, இந்த பூமியிலே ஜெயமாய் வாழ்வதற்கு, இந்த பூமியில் நன்றாய் வாழ்வதற்கு தேவன் நமக்கு கிருபையை தருகிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அவருடைய பரிபூரணத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அப்ப இந்த கிருபையை பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நாம் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே பொழிந்து அருளப்படுகிறது. எனவேதான் ஒரு தனிப்பட்ட மனிதன், ஒரு தனிப்பட்ட மனுஷி இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வது என்பது அவ்வளவு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஒரு தனிப்பட்ட மனிதன், ஒரு தனிப்பட்ட மனுஷி ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாருங்க, தேவனுடைய அந்த கிருபை இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாருங்க அபாரமாய் பொழிந்தருளப்படுகிறது. இந்த கிருபையினாலே இந்த மனுஷன், இந்த மனுஷன் இந்த பூமியிலே அவன் வெற்றியா என்ன செய்கிறான்? வாழ்கிறான். ஆகையால் தான் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவே எனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீர். கர்த்தாவே, என்னுடைய பாவங்களுக்காக தண்டிக்கப்பட்டீர், என்னுடைய சாபங்களை சுமந்தீர், என்னுடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டீர், என்னுடைய தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டீர், என்னுடைய தீமைகளை ஏற்றுக்கொண்டீர். கர்த்தாவே, உம்மை ஆண்டவராய் நான் ஏற்றுக்கொள்கிறேன், விசுவாசிக்கிறேன், உள்ளத்திலே வாரும், என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னுடைய அக்கிரமங்களை மன்னியும், என்னுடைய மீறுதல்களை மன்னியும், என்னை வாழவையும், எனக்கு உதவி செய்யும் என்று அழைக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த மனுஷனை பாருங்க அந்த குழியிலிருந்து தூக்கி விடுகிறார். பாவ குழியிலிருந்து, சாப குழியிலிருந்து தூக்கி விடுகிறார். கர்த்தர் சுகமாக்குகிறார், வாழ வைக்கிறார். ஆகையால் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த கால வேளையில் இருப்பு என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய நல்வாழ்வுக்காக, உங்களுடைய வெற்றிக்காக, உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்காக அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாசிப்போம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். கடந்த பல வாரங்களாக உறுதியான அஸ்திபாரம் அல்லது தேவனுடைய வார்த்தையின் முக்கியத்துவம் என்கிற தலைப்பிலே
ஒரு தொடர் போதனையை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே தியானித்து கொண்டு வருகிறோம். அது மாத்திரமல்ல, இப்பொழுது இந்த போதனையின் 7வது பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த போதனையின் 7வது பகுதி என்ன? வாட் வில் டன் காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது, தேவனுடைய வார்த்தை என்னவெல்லாம் செய்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதிலே ஏற்கனவே 3 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது 4வது காரியத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். 4வது காரியத்தை கடந்த வாரத்தில் நாம் பார்க்க ஆரம்பித்தோம். 4வது காரியம் என்ன? தேவனுடைய வார்த்தை நமக்கு சுகமளிக்கிறது. தேவனுடைய வார்த்தை நமக்கு சுகமளிக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்முடைய சரீரத்துக்கு மருந்தாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்முடைய சரீரத்துக்கு ஆரோக்கியமாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்முடைய சரீரத்துக்கு ஔஷதமாய் இருக்கிறது. எல்லா கரங்களும் வைத்து சொல்லுவோம், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு சுகமளிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய சரீரத்துக்கெல்லாம் மருந்தாக இருக்கிறது. ஆமென். வாசிப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். அருமையானவர்களே, கவனியுங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும். நாபி என்று சொன்னால் சரீரம் என்று அர்த்தம். அது உன் சரீரத்துக்கு ஆரோக்கியமும். அது உன் சரீரத்துக்கு ஆரோக்கியமும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். ஊன் என்று சொன்னால் ஸ்ட்ரென்த் என்று அர்த்தம், பலன் என்று அர்த்தம். அது உன் எலும்புகளுக்கு பலனாய் இருக்கிறது, ஸ்ட்ரென்த்தாய் இருக்கிறது. அப்ப இந்த வசனத்தை எப்படி வாசிக்கலாம் என்று சொன்னால், வாசிக்கிறேன் கவனிங்கள். அது உன் சரீரத்துக்கு ஆரோக்கியமும் மருந்தும் உன் எலும்புகளுக்கு பலனுமாய் இருக்கிறது. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், அது என் சரீரத்துக்கு ஆரோக்கியமும் மருந்தும் என் எலும்புகளுக்கு பலனுமாய் இருக்கிறது, ஸ்ட்ரென்த்தாய் இருக்கிறது. ஆமென். சரி, எது உன் சரீரத்துக்கு ஆரோக்கியமும் எது உன் எலும்புகளுக்கு பலனுமாயிருக்கிறது? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அது எது? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை தான் நம்முடைய சரீரத்துக்கு அது மருந்தாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை தான் நம்முடைய எலும்புகளுக்கு ஸ்ட்ரென்த்தாக, நம்முடைய எலும்புகளுக்கு பலனாக அது என்ன செய்கிறது? இருக்கிறது. எனவே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மருந்தாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஔஷதமாக இருக்கிறது. ஆமென். அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள என்னெல்லாம் இருக்குது பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை என்னெல்லாம் நமக்கு செய்து பாருங்க. ஆகையால் தான் ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு விசுவாசி அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்ய வேண்டும்? தியானிக்க வேண்டும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளதான் நமக்கு தேவையான எல்லாமே என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆமென். சரி, இப்பொழுது இன்னொரு காரியத்தை நாம் பார்ப்போம். கடந்த வாரத்தில் அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். கர்த்தருடைய வார்த்தை என்னென்னலாம் செய்கிறது என்பதை குறித்து கடந்த வாரத்தில் ரொம்ப அதிகமான சில காரியங்களை நாம் பார்த்தோம். இன்றைக்கு இன்னும் முக்கியமான காரியத்தை பார்க்க போகிறோம். இன்றைக்கு இப்பொழுது இன்னொரு முக்கியமான காரியத்தை பார்க்க போகிறோம். எதை பார்க்க போகிறோம் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுது நமக்கு நம்முடைய சரீரத்துக்கு மருந்தாக மாறும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் மருந்தாயிருக்கிறது, ஆரோக்கியமாயிருக்கிறது. அது உன் சரீரத்துக்கு ஆரோக்கியமும் மருந்தும் உன் எலும்புகளுக்கு ஸ்ட்ரென்த்தாகவும் பலனாகவும் இருக்கிறது. இப்படியெல்லாம் வாசிக்கிறோம் இல்லையா? இப்ப கேள்வி என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுது நமக்கு நம்முடைய சரீரத்துக்கெல்லாம் அது மருந்தாக மாறும்? அது மருந்தாக மாறும். கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுது நம்முடைய சரீரத்துக்கெல்லாம் அது மருந்தாக இருக்கும், நமக்கு மெடிசனாக இருக்கும், நமக்கு ஔஷதமாய் இருக்கும் என்பதை இந்த கால வேளையிலே நாம் பார்க்க போகிறோம், நாம் தியானிக்க போகிறோம். அருமையானவர்களை கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை
நம்முடைய சரீரத்துக்கெல்லாம் மருந்தாக மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு 4 காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும், 4 காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று சத்திய வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் போதிக்கிறது. எத்தனை பேர் சுகத்தில் வாழணும் விருப்பப்படுறீங்க? பலவிதமான வியாதிகள் உலகத்தில் பரவி வருகிறது இல்லையா? இதன் மத்தியில் சுகமாக வாழணும், ஆரோக்கியமாக வாழணும். அப்போ கர்த்தர் பாருங்க, அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. எப்படி கொடுத்திருக்கிறாரு? மருந்தாய் கொடுத்திருக்கிறார். இப்ப கேள்வி என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுது நம்முடைய சரீரத்துக்கெல்லாம் அது மருந்தாக இருக்கும், மருந்தாக மாறும் என்பதுதான் கேள்வி. அருமையானவர்களை கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய சரீரத்துக்கெல்லாம் மருந்தாக மாற வேண்டும் என்றால் அதற்கு 4 காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். நாம் அதை பாருங்க கடைபிடிக்க வேண்டும் என்று சத்திய வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. 1, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். 2வதாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். 3வதாக கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய கண்களை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். 4வதாக கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்துக்குள்ளே வைத்து காத்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்துக்குள்ளே வைத்து காத்து கொள்ள வேண்டும். இந்த 4 காரியத்தை நாம் செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த பூமியிலே நாம் ஆரோக்கியமாய் வாழ்வோம், நாம் சுகமாய் வாழ்வோம். ஆமென். ரைட். அந்த 4 காரியங்களையும் இப்பொழுது நாம் தியானிப்போம். திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம், 21வது வசனம், 22வது வசனம். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். இன்றைக்கு இந்த 4 காரியங்களையும் நாம் ஆழமாய் பார்க்க போகிறோம், கவனிக்க போகிறோம். 4 காரியங்களை கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சுகமாய், நமக்கு மருந்தாய் அது எப்பொழுது இருக்கும் என்பதற்கான 4 காரியங்களை அவர் இங்கே சொல்லுகிறார். ஓகே, இந்த 4 காரியத்தையும் நாம் பார்ப்போம். இங்கே முதலாவதாக 20வது வசனத்தில் சொல்லுகிறார், என் மகனே. என்ன சொல்றாரு? என் மகனே. என் மகனே என்றால் என்ன அர்த்தம்? என் மகனே என்று சொன்னால் என் குமாரனே, என் பிள்ளையே, மறுபடியும் பிறந்தவனே, மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவனே, புது சிருஷ்டியானவனே, விசுவாசியே என்று அர்த்தம். அப்ப என் மகனே என்ற வார்த்தை அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய பிள்ளைகளை குறிக்கிறது. இந்த வார்த்தை, இந்த செய்தி இந்த உலகத்துக்கு சொல்லப்படுகிற செய்தி அல்ல, இது அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்படுகிற செய்தியாக இருக்கிறது. இந்த செய்தி யாருக்கு? இந்த செய்தி உலகத்தாருக்கு பேசப்படுகிற செய்தி அல்ல, இந்த செய்தி அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்படுகிற செய்தியாகும். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சொல்லப்படுகிற செய்தியாகும் இந்த செய்தி. அப்ப யாரை பார்த்து என் மகனே, என் மகளே என்று அவர் சொல்லுகிறார்? நம்மை பார்த்துதான் அவர் இங்கே இப்படி என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். என் மகனே, என் மகளே என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த மகளும் எதை கவனிக்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும். எதை கவனிக்க வேண்டும்? அவருடைய வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். எதற்காக அவருடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் சரீர சுகத்துக்காக அவருடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும். எதற்காக கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும்? சரீர சுகத்துக்காக அவருடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும். இதை விட்டு போட்டு மகனும் மகளும் ஊர் ஊரா அலையக்கூடாது. இதை விட்டு போட்டு
மகனும் மகளும் மைதானம் என்ன செய்யக்கூடாது, ஓடக்கூடாது. இதை விட்டு போட்டு ஒவ்வொரு தீர்க்கதரிசியா பார்க்க போறேன் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, ஓடக்கூடாது. வரம்பற்ற அக்காவையா நாடி தேடி, வரம்பற்ற அக்காலாம் எங்க இருக்கிறாங்க, வரம்பற்ற அண்ணன் எங்க இருக்கிறாங்க, அவங்க அட்ரஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்கள போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடுவோம். எதுக்காக? சரீர சுகத்துக்காக. அவங்கள போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடுவோம். அவங்க தலையில கையை வச்சு ஜெபம் பண்ணா சுகம் கிடைச்சிடும் சொல்றாங்க. சுகமே கிடைக்கல அப்படின்னு நான் சொல்றதே கிடையாது. சில வேளைகளில் கர்த்தர் என்ன செய்யறாரு, சுகமாக்குகிறார் கிருபையாக. ஆனால் இங்க நான் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் ஆழமாய் கவனிக்க வேண்டும். ஒரு விசுவாசி சரீர சுகத்தை பெற்றுக்கொள்ள எதை கவனிக்க வேண்டும்? சொல்றது புரியுதா? ஒரு விசுவாசி, ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, மறுபடியும் பிறந்தவள், மறுபடியும் பிறந்தவன், ஏற்கனவே 5 வருஷங்கள் 10 வருஷங்கள் சபைக்கு வந்து கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொரு வரம்பற்ற அக்காவையா நாடி தேடி ஓடக்கூடாது சரீர சுகத்துக்காக. ஒவ்வொரு வரம்பற்ற ஐயாவையா நாடி தேடி ஓடக்கூடாது சரீர சுகத்துக்காக. சரீர சுகத்துக்காக ஒரு விசுவாசி என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும். எல்லாம் இருக்கிறீங்களா? வார்த்தையை கவனிக்க வேண்டும். ஆனால் அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் அவருடைய வார்த்தையை கவனிக்கிறது கிடையவே கிடையாது. அவருடைய வார்த்தையை ஃபோக்கஸ் பண்றது கிடையவே கிடையாது. அவருடைய வார்த்தையை கவனிக்காமல், அவருடைய வார்த்தையை பாருங்க நோக்கி பார்க்காமல், அவருடைய வார்த்தையை கவனிக்காமல் அங்கே இங்கே என்ன செய்யறது, ஓடுறது. அதனாலதான் சுகம் கிடைக்க மாட்டேங்குது. நான் அவ்வளோ பெரிய ஆளை போய் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன், சுகம் கிடைக்கலையே. நான் இவ்வளோ பெரிய பிரசங்க யாரு, பெரிய வல்லமையான ஆளுன்னு சொன்னாங்க, தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க, அவங்கள போய் பார்த்துட்டு வந்துட்டேன், அவரே ஜெபம் பண்ணி சுகம் கிடைக்கல. உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன், அநேக கிறிஸ்தவருடைய கேள்விக்கு பதில் சொல்றேன். கவனியுங்கள், அந்த வியாதி அப்படியே தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்ப இந்த விசுவாசி எதை கவனிக்காம விட்டுட்டாங்க? இந்த ஊழியக்காரர் எதை கவனிக்காம விட்டாரு? கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்காம விட்டுட்டாரு. சரீர சுகத்துக்காக ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு ஊழியக்காரன் என்ன செய்யணும்னா அவருடைய வார்த்தையை என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, சரீர சுகத்துக்காக நீங்க அங்கே எங்கேயும் ஓடக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும். என்ன செய்யணும்? கவனிக்க வேண்டும். இதை கவனிச்சா இருக்கிற இடத்திலேயே சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். உங்க வீட்டிலேயே சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். இதை கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுங்க, கவனிங்க. அப்ப மகனுக்கும் மகளுக்கும் சரீர சுகம் வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கவனித்தால் சரீரத்திலே சுகமும் விடுதலையும் என்ன செய்யும்? உண்டாகும். எனவே ஒரு கிறிஸ்தவ விசுவாசிக்கு சரீர சுகம் எப்படி வருகிறது என்று சொன்னால், மறுபடியும் சொல்றேன் கவனிங்க, ஒரு கிறிஸ்தவ விசுவாசிக்கு சரீர சுகம் எப்படி வருகிறது என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்பதினால் என்ன செய்கிறது? வருகிறது. அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யறது கிடையாது, கவனிக்கிறதே கிடையாது. அவங்க மைண்ட்ல என்ன செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க, அப்படியே ஒரு ஊழியக்காரரை போய் பார்த்துட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஒரு காணிக்கை கொடுத்துட்டு வந்துட்டா என்ன செஞ்சிடும்? சுகம். எப்படி பார்த்தீங்களா? ஆனா எத்தனையோ பிரசங்கியாரை பார்த்தாச்சு, எத்தனையோ ஆளை பார்த்து காணிக்கை கொடுத்துட்டு வந்தாச்சு, என்ன செய்ய மாட்டேங்குது? சுகம் கிடைக்க மாட்டேங்குது. நான் காணிக்கை கொடுக்கறது குறை சொல்லல, கவனிங்க. என்ன சொல்றேன்னா, அவங்க எதை கவனிக்க தவறிட்டாங்க? கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க தவறிவிட்டார்கள். போன வாரத்தில் சில உதாரணங்கள் சொன்னேன் இல்லையா? வார்த்தையை கவனிச்சு வார்த்தையை தியானிக்கும் போதுதான் சரீரத்தில் சேரு சுகம் உண்டாகிறது. உங்களுக்கு சரீரத்தில் சுகம் வேண்டுமா? உங்களுடைய குடும்பத்தில் சுகம் உண்டாகணுமா? கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாய் கவனியுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை தியானியுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை வாயினாலே பேசுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க இருந்த இடத்திலிருந்தே சுகத்தை என்ன செய்யலாம்? பெற்று கொள்ளலாம். அப்ப ஒரு கிறிஸ்தவ விசுவாசிக்கு சரீர சுகம் எப்படி வருகிறது என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை
கவனிப்பதினாலே தான். ஆமென். ஓகே, இப்பொழுது இந்த 4 காரியங்களையும் நாம் பார்ப்போம். முதலாவதாக மகனே என்கிற அந்த வார்த்தையை நாம் கவனித்தோம். இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிற அந்த 4 காரியத்தை நாம் பார்க்கலாம். முதலாவதாக என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், கவனி என்று சொல்லுகிறார். கவனி என்று சொல்லுகிறார். வாசிப்போம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. என் வார்த்தைகளை என்ன செய்ய? கவனி. சரி, கவனி என்றால் என்ன அர்த்தம்? இங்க சொல்றார் இல்லையா, என் மகனே என் வசனங்களை, என் வார்த்தைகளை கவனி. எதை கவனிக்கணும்? மகனும் மகளும் எதை கவனிக்கணும்? வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். சரி, கவனி என்றால் என்ன அர்த்தம்? கவனி என்று சொன்னால் எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல், எந்த விதமான ஒரு இடையூறும் இல்லாமல் அதை ஆழமாக கவனிப்பதாகும். எண்ணங்களை சிதறவிடாமல், எண்ணங்களை சிதறவிடாமல் கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்பதாகும். சரி, இப்படி கவனித்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால், சரீரத்திலே சுகம் உண்டாகும். சரீரத்திலே சுகம் உண்டாகும். புதிய ஏற்பாட்டிலே பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் சொன்னார். வாசிப்போம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். உன் அறை கதவை பூட்டி ஜெபம் பண்ணு என்று சொல்லுகிறார். ஏன் அறை கதவை பூட்டி ஜெபம் பண்ண இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார்? எல்லாம் இருக்கிறீங்களா? சில வேளைகளில் பஸ்ஸில் போகும்போது ஜெபம் பண்ணுறோம், வண்டியில் போகும்போது ஜெபம் பண்ணுறோம், வண்டியில் ஸ்கூட்டரில் போகும்போது ஜெபம் பண்ணுறோம், காரில் போகும்போது ஜெபம் பண்ணுறோம். தவறெல்லாம் கிடையாது. ஆனால் அநேக வேளைகளிலே நாம் கதவை பூட்டிட்டு என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? ஜெபம் பண்ண வேண்டியிருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, நீயோ உன் அறை கதவை பூட்டி என்ன செய்ய? ஜெபம் பண்ணு என்று. ஏன் கர்த்தர் அறை கதவை பூட்டி ஜெபிக்க சொல்லுகிறார்? அப்பதான் நம்முடைய மனது சிதறாது. நம்முடைய மனது சிதறாது. நம்முடைய மனது ஒரே காரியத்தை அது என்ன செய்யும்? கவனிக்கும். ஒரே ஒரு காரியத்திலே அது கவனத்தை செலுத்தும். எனவே தான் அறை கதவை பூட்டி ஜெபிக்க கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். கவனிங்கள். இதை போலத்தான் கர்த்தருடைய வார்த்தையையும், கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஆழமாய் என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை சிதறாமல் நாம் கவனிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்யும். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே சுகத்தை என்ன செய்யும்? உண்டாக்கும். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே ஆரோக்கியத்தை என்ன செய்யும்? உண்டாக்கும். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய சரீரத்துக்கெல்லாம் அது மருந்தாக மாறும், ஆரோக்கியமாக மாறும். எனவேதான் கர்த்தருடைய வார்த்தையை சிதறாமல் என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். எல்லாரும் இருக்கிறீங்களா? சிலர் பாருங்க, இங்கே தான் உட்கார்ந்துருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எங்கே இருக்கும்? அவங்க சரீரம் இங்கே உட்கார்ந்து இருக்குது, அவங்களுடைய எண்ணங்கள்லாம் எங்கே இருக்குது? வேற எங்கேயோ இருக்குது, வேற எங்கேயோ. கர்த்தர் சொன்னார் இல்லையா, உன் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உன் இருதயம் என்ன செய்கிறது? இருக்கிறது இல்லையா? 10 லட்ச ரூபா யாரோ கொடுத்துருக்குறாங்க வந்து நேற்று நைட்டு. ஆனால் சபைக்கு இங்கே வந்து உட்காந்து இருக்கிறீங்க. ஆனால் இப்போ எண்ணமெல்லாம் எங்கே இருக்குது? அந்த 10 லட்சத்தை என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம், என்ன வாங்கலாம், அது வாங்குவோமா? இங்க வசனம் ஓடிட்டு இருக்குது, இங்க பிரசங்கம் ஓடிக்கிட்டு இருக்குது, இங்க கர்த்தர் வார்த்தை அனுப்புறாரு, ஆனா எண்ணமெல்லாம் எங்க இருக்குது? புரியுதா? கர்த்தர் சொல்றாரு, என் மகனே, என் மகளே, என் வார்த்தைகளை கவனி. எதுக்காக? சரீர சுகத்தை பெற்றுக்கொள்வதற்காக. ஒரு கிறிஸ்தவ விசுவாசி சரீர சுகத்தை பெற்றுக்கொள்ள எதை கவனிக்கணும்? ஆனா அநேகர் அதை செய்யறதே கிடையாது. மற்ற எல்லாத்தையும் கவனிப்பாங்க, மற்ற எல்லாத்தையும் செய்வாங்க, ஆனா இதை மாத்திரம் செய்யறது கிடையவே கிடையாது. அதனால தான் சுகத்தை செய்யறது கிடையாது. வெளியில போய் பீத்திக்கிறது. இந்த வியாதி அடியனுக்கு 15 வருடங்களாக இருக்கிறது.
அதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டுறது. என்ன கட்டுறது? கர்த்தர் இந்த வியாதி நான் சுகமாக்க மாட்டேன் என்று சொல்லிட்டாரு. சுகமாக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எப்படி பாருங்க, அவர் சொன்னாராம், இந்த வியாதி நான் சுகமாக்க மாட்டேன்பா அப்படின்னு சொன்னாராம். அதனால எங்க போய் சொல்றது? எல்லா வியாதி கர்த்தர் கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்துட்டாரு. இன்னைக்கு நாம சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு நம்ம சுகத்துல தான் என்ன செய்யணும்? வாழணும். ஆனா இவங்க என்ன சொல்லிக்கிட்டு தர்றாங்க? கர்த்தர் தான் அந்த வியாதி எனக்கு கொடுத்துருக்கிறாரு, இந்த வியாதியை நான் இப்போதைக்கு சுகமாக்க மாட்டேன், கொஞ்சம் நாள் கழிச்சு தான் சுகமாக்குவேன் அப்படின்லாம் சொல்லிட்டாரு, இன்னும் என் வேலை வரலை, என்னத்தையும் சொல்றது. வார்த்தையை கவனிச்சாவே சரீரத்தில் சுகம் என்ன செய்யும்? உண்டாகும். வார்த்தையை கவனிக்க வேண்டும். வார்த்தைக்குள்ளதான் சரீர சுகம் என்ன செய்யறது? இருக்கிறது. சரீர சுகம் மாத்திரமல்ல, வார்த்தைக்குள்ளதான் நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் என்ன செய்கிறது? இருக்கிறது. அப்ப சரீர சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள எதை கவனிக்க வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும். ஓகே, இரண்டாவதாக என்ன சொல்லுகிறார்? இரண்டாவது காரியம் என்ன? செவி சாய் என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? செவி சாய் என்று சொல்லுகிறார். வாசிப்போம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை. நீதிமொழிகள் 4:20 நாம் மறுபடியுமாய் வாசிப்போம். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் என்று சொல்லுகிறார். எதை சாய்? உன் செவியை சாய். எதற்கு உன் செவியை சாய்? என் வார்த்தைக்கு, என் வசனத்துக்கு உன் செவியை சாய் என்று சொல்லுகிறார். சரி, செவி சாய்ப்பது என்றால் என்ன அர்த்தம்? செவி சாய்ப்பது என்றால் என்ன அர்த்தம்? செவி சாய்ப்பது என்றால் அது எதை குறிக்கிறது? செவி சாய்ப்பது என்பது தாழ்மையை குறிக்கிறது, இணக்கத்தை குறிக்கிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வரும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க சபைக்கு வரும் பொழுது பெருமையோடு வரக்கூடாது, வணங்கா கழுத்தோடு வரக்கூடாது, எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற அந்த எண்ணத்தோடு வர கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க திருச்சபைக்கு வரும்போது தாழ்மையோடு வர வேண்டும், ஒரு இணக்கத்தோடு வர வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே இன்றைக்கு என்னோடு பேசும், உடைய வார்த்தையை அனுப்பும், உடைய வார்த்தை எனக்குள்ளே கிரியை செய்ய என் உள்ளத்தை திறக்கிறேன், என் இருதயத்தை திறக்கிறேன், உடைய வார்த்தை என்னை உள்ளத்துக்குள்ளே செல்லட்டும், உடைய வார்த்தை என்னை மாற்றட்டும் ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கிறேன் என்று அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு, ஒரு எண்ணத்தோடு, ஒரு வாஞ்சையோடு, ஒரு தாகத்தோடு, ஒரு விருப்பத்தோடு என்ன செய்ய வேண்டும்? நாம் வர வேண்டும். அப்படி வந்தால்தான் கர்த்தருடைய வார்த்தை நம்மிலே கிரியை செய்யும். அப்படி வந்தால்தான் கர்த்தருடைய வார்த்தை நம்மிலே சுகத்தை உண்டாக்கும். எல்லாரும் இருக்கிறீங்களா? சில ஆட்கள் பாருங்க, பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே சுகமாயிருவாங்க. ஏன்னா அவங்க இணக்கத்தோடு கேட்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தையை உன்னிப்பா கவனிக்கிறாங்க. கர்த்தாவே என்னை சுகமாக்கும், என் உள்ளத்தை திறக்கிறேன் என்கிற அந்த எண்ணத்தோடு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கேட்கிறார்கள். ஆவியானவரே உடைய வார்த்தையை அனுப்பும், என்னோடு பேசும், இன்றைக்கு உடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறேன் என்று ஒரு திறந்த உள்ளத்தோடு வந்து என்ன செய்கிறாங்க? கேட்கிறார்கள். அங்கே இருக்கும்போதே சுகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். சிலர் பாருங்க, வரும்போதே நமக்கு தெரியாததா பைபிள்? நமக்கு தெரியாத பைபிளா? கலாத்தியரா? எங்களுக்கு தெரியும். எபேசியரா? எங்களுக்கு தெரியாத எபேசியரா? எத்தனை முறை படிச்சாச்சு நாங்க, அதனாலதான் இது வரைக்கும் சுகம் கிடைக்கல. நீதிமொழிகளை நாங்கள் எத்தனை முறை படிச்சிட்டோம். ஆதியாகமா எங்களுக்கு அத்துப்புடி. அந்த பெருமையோடு, அந்த வணங்கா கழுத்தோடு வந்து உட்கார விடுபடினாலே தான் சுகத்தை என்ன செய்ய முடியவில்லை? பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அருமையான தேவனுடைய ஜனங்களை கவனியுங்கள். நாம் வாழ்வடைவதற்காக கர்த்தர் வார்த்தை என்ன செய்கிறார்? அனுப்புகிறார், வார்த்தையை பொழிகிறார். நாம் நன்றாயிருப்பதற்காக, நாம் சுகமாயிருப்பதற்காக, நாம் வாழ்வடைவதற்காக. அப்போ ஒரு தாழ்மையோடு, ஒரு தாழ்ந்த சிந்தையோடு, ஒரு அர்ப்பணிப்போடு, பரிசுத்த ஆவியானவரே இன்றைக்கு என்னோடு பேசும், நான் வாழ விரும்புகிறேன், நான் வெற்றி பெற விரும்புகிறேன், நான் ஜெயிக்க விரும்புகிறேன், நான் சுகமடைய விரும்புகிறேன்
எனக்கு உதவி செய்யும் என்ற ஒரு தாழ்மையோடு கூட வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்குள்ளே சென்று கிரியை செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தை அவருடைய சரீரத்திலே சுகத்தை என்ன செய்கிறது? உண்டாக்குகிறது. ஆமென். சத்திய வேதத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே பாருங்க, யாத்திராம புஸ்தகத்திலே நான் பார்க்கிறோம். அதை குறித்து பாருங்க, சங்கீதத்திலே அவர் தெளிவாக அங்கே சொல்லுகிறார். வாசிப்போம். சங்கீதம் 78 40வது வசனம், 41வது வசனம். சங்கீதம் 78. எத்தனை தரமோ வனாந்தரத்திலே அவர்களுக்கு கோபமூட்டி அவாந்தர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, மட்டம் தட்டினார்கள் அப்படின்னாங்கல்ல. மட்டமா பார்க்கறது, என்னடா மட்டமா பார்க்குறேங்களே, அந்த வேர்டு தான் அது. இஸ்ரவேலின் பரிசுத்தரை என்ன செய்தார்கள்? மட்டுப்படுத்தினார்கள். மட்டுப்படுத்தினார்கள் என்று சொன்னார் லிமிட் பண்றது. என்ன செய்யறது? லிமிட் பண்றது. அருமையானவர்களை கவனியுங்கள். நம்முடைய தேவன் யார் என்று சொன்னால், நம்முடைய தேவன் அளவற்ற தேவன். நம்முடைய தேவன் அளவில்லாத தேவன். நம்முடைய தேவன் எல்கையற்ற தேவனாயிருக்கிறார். அவர் God is God of unlimited God. நம்முடைய தேவன் எல்கையற்ற தேவனாயிருக்கிறார். எனவேதான் நம்முடைய தேவனிடத்தில் இருக்கிற எல்லாமே அளவற்றதாக எல்கையற்றதாக இருக்கிறது. ஆசீர்வாதம் அவரிடத்திலே அளவற்றதாக இருக்கிறது. சரீர சுகம் அவரிடத்திலே அளவற்றதாக இருக்கிறது. பலன் அவரிடத்திலே அளவற்றதாக இருக்கிறது. வல்லமை அவரிடத்திலே அளவற்றதாக இருக்கிறது. நன்மைகள் அவரிடத்திலே அளவற்றதாக இருக்கிறது. ஜீவன் அவரிடத்திலே அளவற்றதாக இருக்கிறது. ஐஸ்வர்யம் அவரிடத்திலே அளவற்றதாக இருக்கிறது. இரக்கம் அவரிடத்திலே அளவற்றதாக இருக்கிறது. கிருபை அவரிடத்திலே அளவற்றதாக இருக்கிறது. தயவு அவரிடத்திலே அளவற்றதாக இருக்கிறது. அன்பு அவரிடத்திலே அளவற்றதாய் இருக்கிறது. இவைகள் எல்லாமே நம்முடைய தேவனிடத்திலே அளவற்றதாக இருக்கிறது. அன்லிமிட்டடாக இருக்கிறது. நம்முடைய தேவன் எல்கையற்ற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இதை லிமிட் பண்ணுவது யார் என்று சொன்னால், அவற்றை எல்லாமே அளவற்றதாக தான் இருக்குது. சரீர சுகம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் எல்லாமே அளவற்றதாக தான் இருக்குது. இப்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இத யார் லிமிட் பண்றானா, இதை யார் மட்டப்படுத்துறாங்க என்று சொன்னால், ஜனங்கள் தான் என்ன செய்கிறார்கள்? இதை லிமிட் பண்றார்கள். ஜனங்கள் தான் இதை என்ன செய்கிறார்கள்? மட்டுப்படுத்துகிறார்கள். எப்படி மட்டுப்படுத்துகிறார் என்று சொன்னால், இங்கே நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேலின் தேவனை அவர்கள் மட்டுப்படுத்தினார்கள். இதுக்கு முந்தின வசனங்களா நீங்க வாசித்தீங்கன்னா திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தரை கோபமூட்டினார்கள், கர்த்தருக்கு எரிச்சலை உண்டாக்கினார்கள், கர்த்தரை கோபப்படுத்தினார்கள். யாரு? இந்த இஸ்ரவேல் மக்கள் கோபப்படுத்துறாங்க. எவனா சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். எவ்வளவு அற்புதங்கள் அடையாளங்களை செஞ்சாலும் அதை விசுவாசிக்க மாட்டேங்கிறான். கர்த்தரை மட்டுப்படுத்துறான், கர்த்தரை கோபமூட்டுறான், கர்த்தருக்கு எரிச்சலை உண்டாக்குறான். அப்ப எப்படி கர்த்தரை அவர்கள் மட்டுப்படுத்துகிறார் என்று சொன்னால், தேவனுக்கு கோபத்தை மூட்டி, தேவனை பரீட்சை பார்த்து, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய், தேவனுக்கு செவி கொடுக்காமல் போய் என்ன செய்கிறார்கள்? மட்டுப்படுத்துகிறார்கள். அது மாத்திரமல்ல, எப்பொழுதிலிருந்து நாம் விடுபடுவோம் என்று சொன்னால், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, நம்முடைய செவியை அவருக்கு சாய்க்கும் போது அவரை நாம் மட்டுப்படுத்தாமல் இருக்கிறோம். அவரை மட்டுப்படுத்தாமல் இருந்தோம் என்று சொன்னால், அவருடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை நாம் அனுபவிப்போம். ஆமென். எத்தனை பேரு அவருடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கணும் விருப்பப்படுறீங்க? தட்டு தடுமாறி பஞ்ச பாட்டெல்லாம் பாடி அப்படியே கடங்காரனுக்கு பயந்து உருண்டு பரண்டு அப்படியே பாருங்க பல்ல கடிச்சு வாடுறது தேவனுடைய சித்தம் கிடையவே கிடையாது. அவருடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை
அனுபவிப்பதுதான் தேவனுடைய சித்தம். அவருடைய அளவற்ற சரீர சுகத்தை அனுபவிப்பதுதான் கர்த்தருடைய சித்தம். அப்ப அவருடைய அளவற்ற சரீர சுகம், அளவற்ற ஐஸ்வர்யம், அளவற்ற ஆசீர்வாதம், அளவற்ற ஜீவன், இதையெல்லாம் நம்ம எப்ப பெற்று அனுபவிப்போம் என்று சொன்னால், அவரை மட்டுப்படுத்தாமல் இருக்கும்போது அவருடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை நாம் என்ன செய்வோம்? அனுபவிப்போம். அவருடைய அளவற்ற ஆசீர்வாதத்தை, அவருடைய அளவற்ற சரீர சுகத்தை, அவருடைய அளவற்ற நன்மைகளை, அவருடைய அளவற்ற ஞானத்தை என்ன செய்வோம்? நாம் பெற்று அனுபவிப்போம். ஆமென். அப்ப சரீர சுகத்தை பெற்றுக்கொள்ள இரண்டாவது காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க வேண்டும். முதலாவதாக என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை எண்ணங்களை சிதற விடாம அதையே ஃபோக்கஸ் பண்ணணும், அதையே பார்க்கணும், அதையே கண்கள் என்ன செய்யணும்? வச்சு பார்க்கணும். ரெண்டாவதாக என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? செவி சாய்க்க வேண்டும். அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி அப்படியே செய்ய பழக வேண்டும். செவி சாய்க்க வேண்டும். அப்பதான் சரீர சுகத்தை நாம் பெற்று என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். ஓகே, மூன்றாவதாக இடம் சொல்லுகிறார். வாசிப்போம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கள். அவைகள் உன் கண்களை விட்டு என்ன செய்யாதிருப்பதாக? பிரியாதிருப்பதாக. அவைகள் எவைகள்? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தையையே நோக்கி கொண்டிருப்பது. ஒரு கண்ணை கர்த்தருடைய வார்த்தையின் மேலும் இன்னொரு கண்ணை எடுத்து பிரச்சனையின் மேலே வைக்காமல் ரெண்டு கண்களையுமே முழு கவனத்தையுமே கர்த்தருடைய வார்த்தையிலே பதிப்பது, அதுதான் அவருடைய வார்த்தைகளை கவனிப்பதாகும். எனவே அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தையையே நோக்கி கொண்டிருப்பது. ஒரு கண்ணை கர்த்தருடைய வார்த்தையின் மேலும் இன்னொரு கண்ணை எடுத்து பிரச்சனையின் மேலையும் வைக்காமல் ரெண்டு கண்களையுமே கர்த்தருடைய வார்த்தையிலே பதித்து வைப்பது, இதுதான் அவருடைய பாருங்க வார்த்தையின் மேலே கண்களை பதிப்பதாகும். இதுதான் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக என்பதனுடைய அர்த்தமாகும். ஸ்மித் விக்கில்ஸ்வொர்த் என்கிற அந்த பிரசங்கியார் அவர் சொல்லுகிறார், கிறிஸ்தவரிடத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனையே இதுதான். எதுதான் பிரச்சனை என்று அவர் சொல்லுகிறார்? ஒரு கண்ணை கர்த்தருடைய வார்த்தையின் மேலே வைப்பார்கள், இன்னொரு கண்ணை எடுத்து எங்க வைப்பாங்க? பிரச்சனையின் மேல வைப்பார்கள் என்று அவர் சொல்லுகிறார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க, ஒரு கண்ணை கர்த்தருடைய வார்த்தையின் மேலே வைப்பார்கள். எப்படி என்று சொன்னால், நீரே என் பரிகாரியாகிய கர்த்தர், உன் அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று சொன்னீரே கர்த்தாவே அப்படின்னு அந்த வார்த்தை மேலே எது இருக்கும்? ஒரு கண் இருக்கும். இன்னொரு கண்ணு பிரச்சனையின் மேல என்ன செய்யும்? இருக்கும். இன்னொரு கண் எங்க இருக்கும்? பிரச்சனை மேல இருக்கும். எப்படி பிரச்சனை மேல இருக்குன்றது சொல்றேன், எல்லாம் கவனிங்க. ஏன் அந்த சிஸ்டர் இன்னும் சுகமே ஆகல? ஒரு கண் எங்க போகுது? ஒரு கண் எங்க இருக்குது? வார்த்தை மேல, கர்த்தருடைய வார்த்தை மேல. இன்னொரு கண் எங்க போகுது? ஏன் அந்த சிஸ்டர் இன்னும் சுகமாகல? இத்தனை வருஷமா சபைக்கு போறாங்களே, ஏன் அவங்கள கர்த்தர் சுகமாக்கல? கண்ணு போதா? ஏன் அந்த ஐயா இன்னும் சுகமாகல? ஏன் அந்த பிரதர் என்ன செய்யல இன்னமோ சுகம் ஆகல? ஏன் அப்படி, ஏன் இப்படி அப்படின்னு எது போகுது? மைண்டு போகுது. இன்னொரு கண்ணு என்ன செய்யுது? போகுது. ஒரு கண்ணு தழும்ப பார்க்குது, இயேசுவினுடைய தழும்ப பார்க்குது. இன்னொரு கண்ணு அந்த ஊர்ல சுகம் ஆகாமல் இருக்கிற அவர்கள் மேலே என்ன செய்கிறது? கண்ணு போகுது. இது முற்றிலும் தவறு. அருமையானவர்களே கவனியுங்கள். 100 பேர் வியாதியினாலே மரித்து போயிருக்கலாம், அதை பார்க்க கூடாது.
அதற்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். அதை பார்க்கக்கூடாது. நாம் எதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை மட்டும்தானே செய்யணும், பார்க்க வேண்டும். எதை பார்க்கணும்? கர்த்தருடைய வார்த்தையை தான் நாம் என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது தான் கர்த்தருடைய வார்த்தை நம்மிலே கிரியை செய்யும். அப்படி பார்க்கும்போது தான் கர்த்தருடைய வார்த்தை நம்மிலே சுகத்தை உண்டாக்கும். ஆமென். அங்கேயும் இப்படி, இங்கேயும் இப்படி, அவங்களுக்கு ஏன் இப்படி, அவங்களுக்கு ஏன் இப்படி, இவங்களுக்கு ஏன் இப்படி, இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, அவங்க ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னு நீங்க உங்க மனதை பறக்க விட்டீங்கன்னா, இன்னைக்கு இல்ல என்னைக்குமே நீங்க சுகத்தை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. 2 கண்ணையும் எடுத்து எங்க பதிக்கணும்? வார்த்தையின் மேலே பதிக்க வேண்டும். அவங்க சுகமாகாம போனதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். அது பிறகு பார்த்துக்கலாம். அது எனக்கு தேவையில்லை. இப்போ நான் சுகமாகணும், இப்போ நான் விடுதலை ஆகணும். அதுக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க போகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க போகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி பார்க்க போகிறேன். கர்த்தருடைய வார்த்தையின் மேல கண்களை என்ன செய்ய போகிறேன்? பதிக்க போகிறேன். பதிக்கும் போது சரீரத்திலே சுகம் என்ன செய்கிறது? உண்டாகிறது. ஆமென். ஓகே, 4வது காரியம் என்ன? 4வதாக என்ன சொல்லுகிறார்? அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். வாசிப்போம் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை. அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை எங்கே காத்துக்கொள்? உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். எவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள்? கர்த்தருடைய வார்த்தைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். சரி, கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள்வது எப்படி? கவனிச்சுட்டு வரீங்களா? இங்க கர்த்தர் சொல்றாரு இல்லையா, என்னுடைய வார்த்தைகளை உன் இருதயத்துக்குள்ளே என்ன செய்து கொள்? காத்துக்கொள். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்துக்குள்ளே எப்படி காத்துக்கொள்ள முடியும்? என்ன செஞ்சா கர்த்தருடைய வார்த்தை காத்துக்கொள்ள முடியும்? அதைத்தான் இப்ப நாம் கவனிக்க போகிறோம். அருமையானவர்களே கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள்ள பாருங்க, 3 வாசல்கள் இருக்கிறது, 3 வழிகள் இருக்கிறது. ஒன்று கண், இன்னொன்று காது, இன்னொன்று வாய். எல்லாம் சொல்லுவோமா? கண், காது, வாய். உங்களுக்கு இருக்குதா? எத்தனை இருக்குது? ஸ்தோத்திரம். எதுக்கு இருக்குது? ஊர்ல இருக்கிற கதையெல்லாம் கேட்கறதுக்கு. எதுக்கு வாய் இருக்குது? ஊர்ல இருக்கிறவங்கள கெடுத்து பேசுறதுக்கு. எதுக்கு கண் இருக்குது? கண்ட அசுத்தமான காரியங்கள், அசிங்கமான காரியத்தெல்லாம் யூடியூப் ஃபேஸ்புக்கில் உட்காந்து பார்க்கறதுக்கு இருக்குது. அதனாலதான் சுகம் கிடைக்கல, அதனாலதான் வெற்றி அடைய முடியல, அதனாலதான் வாழ்வடைய முடியல. தலையில கையை வச்சு 100 பாஸ்ட் ஜோமனி ஆச்சு, சுகம் ஆகல. ஏன்னா கண் எதையோ பார்த்துக்கிட்டு இருக்குது, காது எதையோ டெய்லியும் கேட்டுக்கிட்டு இருக்குது, வாய் எதையோ டெய்லியும் பேசிக்கிட்டு இருக்குது. அதனாலதான் சபைக்கு இத்தனை வருஷம் வந்தும் ஒன்னும் உருப்படலை. இதுக்கு மேல வெளிப்படையா சொல்லணும் விருப்பப்படலை. நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டையா, இன்னும் உருப்படலையே, இன்னும் சுகம் ஆலையே. ஏன் அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். விளைச்சல் வரணும்னா, ஒரு வயக்காட்டில் விளைச்சல் வரணும்னா அதை பண்படுத்தணும், பரம்படிக்கணும், தண்ணியை பாய்ச்சணும், உரத்தை போடணும், வேலி அடைக்கணும், அதை கண்காணிக்கணும்ல. நான் விதைச்சிட்டேன், நான் ஊருக்கு போகிறேன் டெல்லிக்கு, அங்கே இருந்து திருப்பி வந்தால் ஒன்றும் அங்கே இருக்காது. வயக்காட்டில் எல்லாம் ஒன்று மாடுகளெல்லாம் நல்லா நடந்து போய் ஆடெல்லாம் தின்னுட்டு போயிடும், குருவிலாம் விதையை தின்னுட்டு போயிடும். விலங்கு தானே சொன்னது? சில காரியங்களை செய்யணும், செய்யாம சரீர சுகத்தை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு காரியம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே செல்வதற்கு, நம்முடைய இருதயத்துக்குள்ளே பதிவதற்கு 3 வழிகள் இருக்கிறது. நல்லா கவனிங்க. எந்த காரியம்னாலும் சரி,
எந்த காரியம்னாலும் சரி உங்க இருதயத்துக்குள்ள அது பதிகிறதுக்கு 3 வழிகள் இருக்கிறது, 3 வாசல்கள் இருக்கிறது. 3 வழியாக இது என்ன செய்யுது? உள்ளத்துக்குள்ளே போய் அது பதிகிறது, அது உள்ள என்ன செய்யறது? நிற்கிறது. ஒன்று கண்கள் வழி, இன்னொன்று காதுகள் வழி, இன்னொன்று வாயின் வழி. இந்த 3 வழியாக தான் எந்த ஒரு காரியமுமே, நான் சொல்றது கவனிங்க, எந்த ஒரு காரியமுமே என்ன செய்யறது? உள்ளே போய் அது இருதயத்துக்குள்ளே தங்குகிறது. ஸ்கூல்ல எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க? ஸ்தோத்திரம். கவனிங்க, ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா டீச்சர் என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லாம் கவனிக்கிறீங்களா? முதலாவதாக அந்த ஸ்கூல்ல இருக்கிற போர்டில் எழுதி போடுறாங்க. என்ன பண்றாங்க? எழுதி போடுறாங்க. போய் எழுதி 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 போடுறாங்க. அதை இந்த பிள்ளைங்களா உட்காந்து என்ன செய்யறாங்க? இப்ப பார்த்து எழுதுறாங்க. என்ன செய்யறாங்க? அதை பார்க்கறாங்க. என்ன செய்யறாங்க? பார்க்கறாங்க. அப்படி பார்த்து எழுதும் போது என்ன நடக்குது? அந்த பிள்ளையோட இருதயத்தில் என்ன செய்தாது? கொஞ்சம் பதியுது. எவ்வளவு பதியுது? கொஞ்சம் பதியுது. அப்படி பார்க்கும்போது அதனுடைய உள்ளத்துக்குள்ளே அது போய் என்ன செய்து விடுகிறது? பதிந்து விடுகிறது. இரண்டாவதாக என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த டீச்சர் என்ன செய்யறாங்கன்னா, அந்த போர்டை பார்த்து சொல்ல வைக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? சொல்ல வைக்கிறாங்க. ஓ 2 2, ஈ 2 4, மூவி 2 6 சொல்ல வைக்கிறாங்களா? சொல்ல வைக்கலையா? சொல்ல வைக்கிறாங்க. அப்படி சொல்ல வைக்கும்போது அந்த பிள்ளையோடைய காது கேட்குது. எது பார்க்குது? கண்ணு பார்க்குது. இப்ப எது கேட்குது? காது கேட்குது. காதுல கேட்க 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 என்ன செஞ்சிருது? உள்ளத்துல போய் இப்ப கண்ணில் பார்த்து கொஞ்சம் உள்ள பதிஞ்சிருச்சு. இப்ப காதுல கேட்டு இப்ப உள்ள போய் பதிஞ்சிருச்சு. அப்படியே உள்ளத்துக்குள்ளே போய் அது இறங்கி விட்டது. இப்ப மூன்றாவதாக என்ன சொல்றாங்க? நீ வீட்டுல போய் இதை திரும்ப திரும்ப சொல்லுன்னு சொல்றாங்க. வாய் வந்துருச்சா? கண்ணு வந்துச்சா? காது வந்துருச்சா? வாய் வந்துச்சா? இப்ப இந்த பிள்ளை என்ன பண்ணுது? வாய்ப்பாட தூக்கிக்கிட்டு நேரா அங்க வீட்டு மொட்டை மாடிக்கு போகுது. மொட்டை மாடிக்கு போயிட்டு இங்கிட்டு நடக்குது, இங்கிட்டு நடக்குது. ஓ 2 2, ஈ 2 4, மூவி 2 6, நலி 2 8 கட 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 கடன்னு அடிக்குது. இப்ப நைட்ல 2 மணிக்கு தட்டி எழுப்பிச்சாலும் கேட்டாலும் எத்தனைக்கு எத்தனை பண்ண டக்குன்னு சொல்லுது. எத்தனைக்கு எத்தனை கேட்டா கரெக்டா சொல்லுது. அப்ப என்ன விஷயம்னா, சொல்ல 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 சொல்லதான் அது இருதயத்துக்குள்ள என்ன செய்யுது? பதிய ஆரம்பிக்குது. பார்க்கும்போது இருதயத்துக்குள்ள பதிய ஆரம்பிக்குது, கேட்கும் போது இருதயத்துக்குள்ள பதிய ஆரம்பிக்குது. வாயை திறந்து சொல்றதுனால இருதயத்துக்குள்ள என்ன செய்யுது? பதிய ஆரம்பிக்கிறது. இப்ப பரீட்சையில இந்த பிள்ளை கண்டிப்பா பாஸ் ஆயிரும், மார்க் நிறைய எடுத்துரும். எல்லாம் இருக்கிறீங்களா? இந்த மெத்தடத்தான் கர்த்தர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே பைபிள் எழுதி வச்சிட்டாரு. மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அதை இருதயத்துக்குள்ள என்ன செய்து கொள்? காத்துக்கொள். அப்ப இந்த கண் வழியாக, இந்த காதுகள் வழியாக, இந்த வாயின் வழியாக தான் எந்த ஒரு காரியமுமே எங்க போகுது? இருதயத்துக்குள்ள போகுது. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நாம கவனிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை நாம பார்க்கணும், கர்த்தருடைய வார்த்தையை காதுனால கேட்டுக்கொண்டே இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை வாயினால பேசிக்கொண்டே என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இப்படி வரும்போது கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள என்ன செய்து போய் அங்கே பதிந்து விடுகிறது. அங்கே என்ன செய்து விடுகிறது? பதிந்து விடுகிறது. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வார்த்தைகளுக்கு செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கள். அப்ப கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுது நம்முடைய இருதயத்துக்குள்ளே அது உள்ளே செல்கிறது என்று சொன்னால், கண்கள் வழியாக, காதுகள் வழியாக, வாயின் வழியாக தான் நம்முடைய இருதயத்துக்குள்ளே அது செல்கிறது. உள்ளே வந்து அது பதிந்து விடுகிறது. கவனிங்க, இப்படித்தான் கர்த்தருடைய வார்த்தை நம்மிலே, நம்முடைய இருதயத்துக்குள்ளே அது என்ன செய்கிறது? பதிகிறது. காத்துக்கொள்ள நாம் முடியும். கர்த்தர் சொல்றார் இல்லையா, என் வார்த்தைகளை உன் இருதயத்துக்குள்ளே என்ன செய்து கொள்? காத்துக்கொள். அப்ப இந்த 3 வழியாக
கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே போகிறது. அப்ப இப்படி செய்யும் போதுதான் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யற, நாம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே காத்து கொள்ளுகிறோம். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தை காத்துக்கொள்ளலாம்னு விருப்பப்படுறீங்க? எப்படி டெய்லியும் பாருங்க, டெய்லியும் கேளுங்க, டெய்லியும் வாயை திறந்து பேசுங்க கர்த்தருடைய வார்த்தையை. இந்த மூணை நீங்க செய்யும் போது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள போயிடும். இருதயத்துக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யலாம், நீங்க காத்து கொள்ளலாம். நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்துக்குள்ள காத்து கொண்டுட்டீங்கன்னா நீங்க வெற்றி பெற்றுவீங்க. கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க, கண்டிப்பா ஜெயம் பெறுவீர்கள். சரி, ஏன் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்துக்குள்ளே காத்து கொள்ள வேண்டும்? இதை பார்த்து முடிப்போம். ஏன் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்துக்குள்ளே நாம் காத்துக்கொள்ள வேண்டும்? 22வது வசனம், 23வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை என்ன செய்து கொள், காத்துக்கொள். அதனிடத்தினின்று, எதனிடத்தினின்று? அந்த இருதயம் எங்க? கர்த்தர் சொல்றாரு இல்லையா, உன் இருதயத்தை காத்துக்கொள், அந்த இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று, உன் வாழ்க்கைக்கான ஊற்று என்ன செய்யும், புறப்பட்டு வரும் என்று சொல்லுகிறார். எல்லாம் சொல்லுங்க, அதனிடத்தினின்று, என் இருதயத்தினிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எனவே இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இருதயத்தை காத்து கொள்ளும் பொழுதுதான் இருதயத்துக்குள்ளே இருந்து எது கிளம்புகிறது? இருதயத்துக்குள்ளே இருந்து புதிய பலன் கிளம்பி வருகிறது. இருதயத்துக்குள்ளிருந்து புது தெம்பு அங்கே என்ன செய்கிறது, கிளம்பி வருகிறது. இருதயத்துக்குள்ளிருந்து சரீர சுகம் என்ன செய்கிறது, அது கிளம்பி வருகிறது. இருதயத்துக்குள்ளிருந்து ஆரோக்கியம் கிளம்பி வருகிறது. இருதயத்துக்குள்ளே இருந்து பாருங்க விடுதலை, ஆறுதல், வல்லமை, பாருங்க தைரியம், எல்லா ஆசீர்வாதங்களும் இருதயத்துக்குள்ளே இருந்து என்ன செய்கிறது, புறப்பட்டு வருகிறது. எதை காத்துக்கொள்ளும் பொழுது? இருதயத்தை காத்துக்கொள்ளும் பொழுது. எல்லாம் கவனிங்க. அப்ப இருதயத்தை காத்து கொள்ளாம, எல்லாம் கவனிக்கிறீங்களா? யார் தூங்கலையில? எல்லாம் கவனிக்கிறீங்களா? அப்ப இருதயத்தை காத்து கொள்ளாம நீங்க வெற்றி அடையவே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு அதே தான், எனக்கு அதே தான். நீங்க இருதயத்தை காத்து கொள்ளாம வெற்றி அடைய முடியவே முடியாது. இருதயத்தை காத்து கொண்டால் தான் வெற்றி அடைய முடியும். இருதயத்தை காத்து கொண்டால் தான் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இருதயத்தை காத்து கொண்டால் தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். இருதயத்தை காத்துக்கொள்வதற்கு வழி என்ன? கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும், கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை காதுனால கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு பாருங்க வாயில் என்ன செய்ய வேண்டும், இடம் கொடுக்க வேண்டும். இதை மூன்றை செஞ்சு கொண்டே வந்தீங்கன்னா இருதயத்தை என்ன செய்வீங்க, காத்துக்கொள்வீங்க. அந்த இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று, புதிய பலன் அங்கிருந்து வெளியே வருது. புதிய தெம்பு, ஆசீர்வாதங்கள், சுகம், நல்வாழ்வு எல்லாமே எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது? அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள், அநேக ஊழியக்காரர்கள் இருதயத்தை காத்து கொள்றதே கிடையாது. இருதயத்துக்குள்ள கண்டதை நுழைய விடுறது. உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன். சபைக்கு இவ்வளவு நாள் வந்து ஒன்னும் நடக்கலையே பாஸ்டர், ஏன் நடக்கலன்னு சொல்றேன். மேல வரவே முடியலையே, ஜெயிக்கவே முடியலையே, அப்படி தடுமாறி உருண்டுகிட்டு இருக்கிறேனே. பதில் சொல்றேன், ஏன் தெரியுமா? எதை காத்துக்கொள்ளல. நேரம் கிடைச்சிச்சுன்னா எதையாவது உள்ள அனுப்புறது, எங்கேயாவது கொண்டு போய் என்னத்தையாவது செய்யறது, பார்க்க வைக்கிறது, கண்ணை காதுனால எதையாவது கேட்க வைக்கிறது, வாயினால எதையாவது பேசுறது. இது மூணு வழியா தான் எது உள்ள போகும்? நீங்க கேட்கிற காரியம் உள்ள போய் எல்லாத்தையும் கெடுத்துருமே, சிஸ்டத்தை ஃபால் பண்ணிருமே, சிஸ்டத்தை என்ன செஞ்சிடும், டேமேஜ் பண்ணிருமே. சிஸ்டம் ஒழுங்கா ஒர்க் ஆனதானா சார் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும்? சிஸ்டம் ஒழுங்கா ஒர்க் ஆகலையே, இருதயம் ஒழுங்கா வேலை செய்யலையே. இருதயம் நல்லா இருந்தா தானே வெற்றி பெற முடியும். எல்லாம் இருக்கிறீங்களா? கண்ணை கட்டுப்படுத்தணும், வாயை கட்டுப்படுத்தணும், காதை கட்டுப்படுத்தணும். எவ்வளவு காரியம் செய்ய வேண்டியிருக்கு பாருங்க, சரீர சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு, வெற்றி பெறுவதற்கு. இதெல்லாம் நீங்க செஞ்சு பழகிட்டீங்கன்னா வெற்றி அடைவது ரொம்ப ஈஸி, சுலபம். சுகத்தை பெற்றுக்கொள்வது ரொம்ப ஈஸி, வாழ்வடைவது ரொம்ப ஈஸி. அது கடினமே கிடையாது, அது கடினமே கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? சரி, இப்ப உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. எல்லாமே இருதயத்துக்குள்ள தான் வருது.
சுகம் இருதயத்துக்குள்ள தான் வருது, வெற்றி இருதயத்துக்குள்ள தான் வருது. இப்போ நான் உங்களோட கேள்வி கேட்குற சொல்லுங்க, சரீர சுகத்தை எப்படி உங்க இருதயத்துக்குள்ள நீங்க கொண்டு போனீங்க? அங்க இருந்தானே வருது, அங்க இருந்தானே வருது. இப்ப எப்படி சரீர சுகத்தை நீங்க உங்க இருதயத்துக்குள்ள நீங்க கொண்டு போனீங்க? எப்படி கொண்டு போனீங்க தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கவனிச்சுக்கிட்டே இருந்ததுனால, கர்த்தருடைய வார்த்தை நீங்க காதுனால கேட்டுக்கிட்டே இருந்ததுனால, கர்த்தருடைய வார்த்தை வாயினால பேசிக்கிட்டே இருந்ததுனால தான் எதை உள்ள கொண்டு போனீங்க? இப்ப அங்க இருந்து எது வருது? இது வெளியில எல்லாம் வருகிறது. இப்படி செய்தால்தான் சரீர சுகம் அங்கே இருந்து செய்யறது, கிளம்பி வெளியே வருகிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுது நம்முடைய சரீரத்துக்கெல்லாம் அது மருந்தாக மாறும் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து கொண்டே இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய கண்களை விட்டு பிரியாது இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்துக்குள்ளே காத்து கொள்ளும் போது, அவைகள் ஜீவனும், அவர்கள் நம்முடைய உடலுக்கெல்லாம் அவைகள் ஆரோக்கியமாய் என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆமென். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். அவர்கள் எத்தனைக்கு? அவர்கள் எத்தனைக்கு? உடலுக்கு எல்லாம், ஹோல் பாடி. எதற்கெல்லாம் ஆரோக்கியமுமா? உடலுக்கு எல்லாம், உங்களுடைய சதைகளுக்கு எல்லாம், உங்களுடைய எலும்புகளுக்கு எல்லாம், உங்களுடைய நரம்புகளுக்கு எல்லாம், உங்களுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் எல்லாவற்றிற்கும் கர்த்தருடைய வார்த்தை அது மருந்தாக இருக்கிறது. எல்லா வழிகளுக்கும், எல்லா வேதனைகளுக்கும், எல்லா நோய்களுக்கும், எல்லா பிணிகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தை மருந்தாக இருக்கிறது. ஆமென். தலைக்கு, வயிற்று வலிக்கு, கிட்னிக்கு, மூளைக்கு, எல்லாவற்றுக்கும் கர்த்தருடைய வார்த்தை மருந்தாக இருக்கிறது. உங்களுடைய கைகளுக்கு, உங்களுடைய கால்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை மருந்தாக இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க, நாம் கவனிக்கும் போது நம்முடைய சரீரத்தில் என்ன செய்யறது? சுகம் உண்டாகுது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மருந்தாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு டானிக்கையாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஔஷதமாக இருக்கிறது. எனவே தான் அன்றாடம் இதை என்ன செய்ய வேண்டும்? நாம் குடிக்க வேண்டும், இதை சாப்பிட வேண்டும். எல்லாம் இருக்கிறீங்களா? நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் போயிருக்கீங்களா பஸ் ஏறுறதுக்கு? எங்க ஊர்ல இது ரொம்ப சூப்பரா இருக்கும். பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்க ஒரு மூலையில் நின்றுக்குருவாங்க சில ஆட்கள், மருந்து விற்பாரு. என்ன செய்வாரு? மருந்து விற்பாரு. பஸ்ல ஏறி மருந்து விற்பாரு. பஸ்ல எல்லாரும் பயணிகளாக உட்காந்துருப்பாங்க. அங்கே டிரைவர் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதுக்குள்ளே பாருங்க ரெஸ்ட் மாதிரி விட்டுருப்பாங்க அந்த பஸ்ஸை. பயணிகளாக உள்ளே உட்காந்துருப்பாங்க. உள்ளே வந்து அவர் ஏறுவார். ஏறி கையில் ஒரு பாட்டிலை தூக்கி பிடிப்பார். பாட்டிலை தூக்கி பிடிப்பார். அல்லது பஸ் ஸ்டாண்டு ஓரத்தில் என்ன செஞ்சுக்கிடுவார்? நின்றுக்கிடுவார். அங்கே கூட்டம் நிற்கிற இடத்துல வந்து என்ன செய்வார்? நின்றுக்கிடுவார். ஒரு பாட்டில் என்ன செய்வார்? தூக்கி பிடிப்பார். தூக்கி பிடி சொல்லுவார், இந்த தைலத்தை நீங்க வாங்கி போட்டீங்கன்னா இந்த வியாதி சுகமாகும், அந்த வியாதி சுகமாகும். பார்த்துருக்கிறீங்களா? இதுக்கு நிவாரணம், அதுக்கு நிவாரணம் அப்படின்னு சொல்லுவாரு. பார்த்துருக்கிறீங்களா? அங்க ஒருத்தர் கேட்பார் கூட்டத்துல, ஏப்பா இந்த வலிக்கு சரியாகுமா? இது போதும், இது போதும். அங்க இன்னொருத்தர் கேட்பாரு, ஏப்பா அந்த வலிக்கு இந்த ஒண்ணு போதும், இந்த ஒரு மருந்து 150 வியாதியை சுகமாக்கும். சுகமாக்குமோ ஆக்காதோ அதை போட்டு பார்த்தா தான் தெரியும். ஆனா இவர் சொல்றது என்ன சொல்லுவாரு? இந்த ஒரு மருந்து போதுமாக்கும், இது அப்படி ஆகும், இது இப்படி ஆகும், இதை போக்கிருமாக்கும், அதை போக்கிருமாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியே ஒரு 100 பாட்டில் வித்துட்டு போயிடுவாரு. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னுடைய வார்த்தை உன் உடலுக்கெல்லாம் மருந்தாக இருக்கிறது, உன்னுடைய சரீரத்துக்கெல்லாம் அது மருந்தாக இருக்கிறது, உன்னுடைய கண்களுக்கு என்னுடைய வார்த்தை மருந்தாக இருக்கிறது. ஆமென். உன்னுடைய ஹார்ட்டுக்கு, உன்னுடைய லிவருக்கு, உன்னுடைய லங்ஸுக்கு, உன்னுடைய போன்ஸ்க்கு என்னுடைய வார்த்தை மருந்தாக இருக்கிறது. மகனே, மகளே, என் வார்த்தையை கவனி,
என் வார்த்தைக்கு செவிசாய். என்னுடைய வார்த்தைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அதனிடத்திலிருந்து சுகம் உனக்கு புறப்பட்டு வரும், ஆரோக்கியம் புறப்பட்டு வரும், வெற்றி புறப்பட்டு வரும், நல்வாழ்வு புறப்பட்டு வரும், நன்மைகள் புறப்பட்டு வரும். ஆசீர்வாதத்துக்காக, நன்மைக்காக நீ எங்கேயும் ஓடி திரிய வேணாம், அலைய வேணாம். வரம்பற்ற அக்காவை அண்ணனை நாடி தேடி ஒவ்வொருத்தவங்களுடைய அட்ரஸை நீ கலெக்ட் பண்ணினா திரிய வேணாம். உன் மடியிலேயே நான் சரீர சுகத்தை வச்சிருக்கிறேன். இத கவனி, என் வார்த்தையை கவனி, என் வார்த்தைய கவனி. இதை நல்லா ஆழமா தியானிச்சிங்கன்னா, இதுக்கு செவி சாச்சிங்கன்னா, இதை காதுனால கேட்டீங்கன்னா, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து என்ன செய்யலாம்? சுகத்தை பெற்று கொள்ளலாம். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லார் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் நம்முடைய நோய்களை சுமந்திருக்கிறார், நம்முடைய பலவீனங்களை சுமந்திருக்கிறார். கடந்த வாரத்தில் இதெல்லாம் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். மெய்யாகவே இயேசுதாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ தேவனே, உடைய வார்த்தையை நாங்கள் கவனிக்க தீர்மானிக்கிறோம். உடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்க போகிறோம். உடைய வார்த்தையை இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள்ள போகிறோம். அங்கே இருந்து சுகம் புறப்பட்டு வருகிறது, அங்கே இருந்து வெற்றி புறப்பட்டு வருகிறது, அங்கே இருந்து வாழ்வு புறப்பட்டு வருகிறது, அங்கே இருந்து ஜீவன் புறப்பட்டு வருகிறது. ஓ தேவனே, உடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, உடைய வார்த்தையை எங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறீர்ப்பா. உடைய வார்த்தையை கவனிக்காத குற்றம்தான் நான் சரீர சுகத்தை இழந்துட்டேன். கர்த்தாவே, இன்னைக்கு நான் தீர்மானிக்கிறேன், உடைய வார்த்தையை கவனிக்க போறேன், உடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க போறேன், உடைய வார்த்தையில் நான் தியானமா இருக்க போறேன், உடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறேன். உடைய வார்த்தையை நான் காத்துக்கொள்ள போகிறேன் இருதயத்திலே. இந்த இருதயத்துக்குள்ள கண்டகாரியத்தை நான் அனுமதிக்க மாட்டேன். விடிஞ்சா அடைஞ்சா என் நாட்டமும் என் தாகமும் உடைய வார்த்தையா இருக்கட்டும். நேரம் கிடைச்ச உடனேயே அங்க போவோம், இங்க போவோம், அதை செய்வோம், இதை செய்வோம் சொல்லி எண்ணங்கள் போகக்கூடாது. நேரம் கிடைச்சா வேதத்தை வாசிப்போம், கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம், பிரசங்க செய்தியை கேட்போம், வார்த்தையை வாயினால் அறிக்கை செய்வோம் என்று அப்படி நான் வரத்தக்கதாக ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க. நான் வாழ விரும்புகிறேன், நான் சுகமாக விரும்புகிறேன், என் குடும்பம் வாழ விரும்புகிறேன், என் பிள்ளைகள் வாழணும், என் மனைவி வாழணும், என் புருஷன் வாழணும், என் பேர பிள்ளைக்கு நல்லா இருக்கணும். அதுக்காகவே உங்களுடைய வார்த்தை எனக்கு கொடுத்துருக்கிறீங்கப்பா. உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி, உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. வார்த்தையை கவனிக்காம அங்கேயும் இங்கேயும் ஓடுறதுனால தான் எவ்வளோ காரியத்தை நான் இழந்துட்டேன். இந்த வார்த்தையை நான் கவனிக்க போகிறேன். ஆவியானவரே உதவி செய்யுங்க. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி. மகனே, என் வார்த்தைகளை கவனி, அவைகளுக்கு நீ செவிசாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் என்று சொன்னீரே கர்த்தாவே. தகப்பனே, இந்த வார்த்தையை கவனிக்கிறோம், செவி சாய்க்கிறோம், அது மேலே கண்களை பதிக்கிறோம், அது இருதயத்துக்குள்ளே நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம் கர்த்தாவே. தேவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மகிமையின் ஐஸ்வரியத்திலிருந்து சந்திக்கப்படுவதாக, குறைவுகள் நீங்குவதாக, மறைந்து போவதாக. குறைவுகள் இயேசுவின் நாமத்தினாலே, சரீரத்தில் உண்டாயிருக்கிற பலவீனங்கள், வியாதிகள் மறைவதாக. குடும்பத்திலே இயேசுவின் நாமத்தினாலே மகிமையின் ஐஸ்வரியம் வந்து கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் பலிப்பதாக. கடன் பிரச்சனைகள் மாறுவதாக, கந்துவட்டி பிரச்சனைகள் மாறுவதாக, லோன் பிரச்சனைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உடைய வார்த்தை பிள்ளைகளை வாழ வைக்கட்டும். அவ்விதமாய் செய்கிறீரருக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.